வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான கிரானி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஸ்டார்டிங்கே ஒரு பாட்டியும் பேத்தியும் போயிட்டு இருக்கும்போது பேத்தியை யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க போல. காலையில பார்த்தா அந்த பேத்தி இறந்து போயிருக்காங்க. அவங்களோட இதயம் காணாம போயிருக்கு. இந்த கேஸ ஒரு எஸ்ஐ எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் ஒச்சி கிழவின்னு ஒருத்தங்களை பத்தி தெரிய வருது. அந்த ஒச்சி கிழவியை பொறுத்த வரைக்கும் சின்ன பசங்களை டார்கெட் பண்ணுவாங்கன்றது தெரிய வருது. சோ இந்த குழந்தையும் அந்த ஒச்சி கிழவி தான் சாவடிச்சிருப்பாங்க. அந்த ஒச்சி கிழவியை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி முயற்சி செய்யறாரு. பிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு போலீஸ் அதிகாரியை காட்டுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஜெயில இருக்க வேற ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஜெயில இருக்கவருமே ஒரு போலீஸ் தான், ஆனா கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்காரு போல. இவர் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கறதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த ஜெயில இருக்கவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ் விசாரிச்சிருக்காரு. அந்த கேஸ்னால தான் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த கேஸ்ல நிறைய மர்மம் இருக்கிறது இந்த ஆபீசருக்கு தெரிய வருது. அந்த மர்மத்தை பத்தி உங்களால தான் சொல்ல முடியும். தயவு செஞ்சு என்ன நடந்தது அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. அந்த கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஜெயிலு, அதாவது செல்லுக்குள்ள இருக்க நபர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஆபீசரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் கிரானின்னு டைட்டில் போடுறாங்க. இப்போ ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரம் பாட்டி பேத்தி நடந்து வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க போல. திடீர்னு பார்த்தா பாட்டி மிஸ் ஆயிடுறாங்க. இந்த பேத்தி இருக்காங்கல்ல, பாட்டி எங்க போனீங்க, பாட்டி எங்க போனீங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்ப வேற யாரோ இந்த சின்ன பொண்ணை அட்டாக் பண்றதுக்காகலாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல பாட்டி கீழே விழுந்து கிடக்கிறத இந்த சின்ன பொண்ணு பாக்குறாங்க. பாட்டி என்னாச்சு எந்திரிங்க அப்படின்ற மாதிரிலாம் பாட்டியை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேற யாரோ அந்த இடத்துக்கு வந்து இந்த சின்ன பொண்ணை அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இவரோட பேரு மதன் அப்படின்றது. இவர் வெளிநாட்டுல வேலை பார்த்திருப்பாரு. சொந்த ஊருக்கு வந்துடலான்றதுக்காக வேலையை விட்டுட்டு சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு பிரியா அப்படின்றது. பிரியாவை பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல சாமி மந்திரத்தை வச்சு சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. இவருமே பசங்களை பார்க்கலான்ற மாதிரி வராரு. இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ரெண்டு பேராலையும் பேச முடியாது, காதும் கேட்காது. காதுல வைக்கிறதுக்காக மிஷின் தான் அவங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு எந்திரிங்க அப்படின்ற மாதிரி இவர் ரெண்டு பசங்களையும் எழுப்பி விட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் வீடியோ கால் வருது. பேசுற லேடி இருக்காங்கல்ல, வெள்ளக்காரங்களா இருப்பாங்க. இவர் அங்க வேலை பார்க்கும் போது இந்த லேடி பழக்கம் போல. இந்த லேடி கிட்ட இவங்களுமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த லேடி கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுது. இந்த லேடியை வெக்கப்பட்டுக்கிட்டே காட்டுறாங்க. அதாவது இந்த லேடி பிரெக்னன்ட்டா இருக்காங்க. சீக்கிரமே எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா சொல்றாங்க. இவங்களுமே வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு சின்ன பசங்களா அந்த லேடிக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இந்த ரெண்டு சின்ன பசங்க கிட்டயும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு சின்ன பசங்க சைன் லாங்குவேஜ்ல தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி ஹீரோவை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. குறிப்பா ஊர் தலைவர் வந்திருக்காரு. இந்த ஊர் தலைவர் கேஸ்ட் எல்லாம் ரொம்ப பாப்பாரு போல. நீங்க எல்லாம் உள்ள வர தேவையில்ல, வெளியே நில்லுங்கன்ற மாதிரி நிறைய பேரை வெளியே நிக்க வச்சிருக்காரு. ஒருத்தரை மட்டும் உள்ள கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வச்சு பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த வீட்டுல ஹீரோவோட தாத்தா, ஹீரோவோட அப்பா எல்லாம் இருந்திருக்காங்க போல. இந்த வீட்டுல சில ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பெரியவரை கூப்பிட்டு இருக்காரு. ஊர் தலைவர் இருக்கார்ல, இவர் சூப்பரா பண்ணி தருவார் தம்பி, கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது அந்த காலத்து வீடு, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க. இந்த வீடை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு யுகமே தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த வீட்டை பத்தி புகழ்ந்து சொல்றாரு. நானும் அதான் சொல்லலாம்னு நினைச்சேன். இதுல எது ஒன்றும் மாறாம ரெனோவேஷன் ஒர்க் மட்டும் பண்ணித்தாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு என்ன தம்பி பண்ணி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ வெளியே நிக்கிறவங்களையும் உள்ள கூப்பிடுறாரு. என்ன தம்பி அவங்களெல்லாம் போய் உள்ள கூப்பிடுறீங்க, அவங்களாம் வெளியே நிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்றாரு. சரி நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இந்த ஊர் தலைவரை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் ரொம்ப பாப்பாரு அப்படின்றது நம்ம ஹீரோ மதனுக்கு தெரிஞ்சிருது. என்ன இந்த காலத்துல இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மதனும் லைட்டா அப்செட்லாம் ஆயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட தோட்டத்துல செடிங்களுக்கு எல்லாம் ஊசி போடலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஊருக்குள்ள வந்து எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. எப்பவுமே எஸ்ஐ தானே முதல்ல இந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க. ஆனா ஒரு கான்ஸ்டபிள் இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அந்த கான்ஸ்டபிளுக்கு எல்லாருமே சல்யூட் அடிச்சிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் 30 வருஷத்துக்கு மேல கான்ஸ்டபிளாவே இருக்காரு. எஸ்ஐ பொசிஷன் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி வெறியோட இருக்காரு. எல்லாருமே இவரை மதிக்கணும்னு எதிர்பார்க்கிற கேரக்டரா இருப்பாரு. வந்து பாடியை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு இதயம் இல்லாம அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதயத்தை யாரு எடுத்திருப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டபிள் வச்சதுதான் சட்டம்
பதட்டமா இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் எஸ்ஐயா இருப்பாரு. அதனால அந்த எஸ்ஐயை ஏமாத்தி இவர் தான் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி காமிச்சுப்பாரு. இவர் தான் அந்த எஸ்ஐயா இருப்பாரு. இப்ப எஸ்ஐயும் பாடியை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உள்ளலாம் போயிட்டு இருக்காரு. இப்பதான் தம்பி வருது போல அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் புலம்பிட்டு இருக்காரு. உள்ள வந்த எஸ்ஐ இருக்கார்ல, அந்த பாடியோட கண்டிஷனை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இவ்வளவு கொடூரமா யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்றாருன்னா மேலே அதிகாரிக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார் பெருசா எதுவும் இல்ல, பாட்டியும் பேத்தியும் நடந்து வந்திருக்காங்க, மிருகம் அட்டாக் பண்ணி இப்படி பண்ணிருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எஸ்ஐ இருக்கார்ல, மிருகம்லாம் இப்படி பண்ண மாதிரி தெரியல, ஏதோ ஒரு மனுஷன் தான் இப்படி பண்ணிருக்கான், அது யாரு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா கான்ஸ்டபிள் ஏத்துக்க மாட்டாரு. நீ போலீஸ் ஆகியா 6 மாசம் தான் ஆகுது, ஆனா நான் பல வருஷம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் எஸ்ஐ ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. எஸ்ஐ வாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி பாட்டி எங்க, பாட்டி இங்க தானே இருக்கணும், பாட்டி எங்க போனாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு கான்ஸ்டபிளால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பாட்டி ஏதோ ஒரு வீட்டை நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. யார் வீட்டை நோக்கி நடக்கிறாங்கன்னா மதன் வீட்டை நோக்கி தான் நடக்கிறாங்க. ஊர் தலைவரும் அந்த பெரியவரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, ஏறக்குறைய வாசல் கிட்ட தடுமாறி நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. வாசல்ல நின்னுட்டு இருக்கவங்க கூட இந்த பாட்டி விழுந்ததை கவனிக்க மாட்டாங்க. ஆனா இந்த 2 சின்ன பசங்க கவனிச்சிடுறாங்க. இப்ப 2 சின்ன பசங்களும் சைன் லாங்குவேஜ்லயே அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்க இவருமே கையை கழுவிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராரு. இப்ப ஹெல்ப்புக்காக வெளியே இருக்கவங்களையும் கூப்பிடுறாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பாட்டியை தூக்குறாங்க. அந்த பாட்டியை தூக்கி வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஊர் தலைவருக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அந்த பாட்டி யார் என்னன்னே தெரியல, ஏன் தம்பி வீட்டுக்குள்ள எல்லாம் தூக்கிட்டு வரீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது கேஸ்ட் எல்லாம் பார்த்து தான் இப்படி பேசிட்டு இருக்காரு. இவரு வேற அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல படுக்க வச்சிடுறாரு. நீங்க போய் சாப்பிடுங்கன்ற மாதிரி வைஃப் சொல்றாங்க. இவரும் திரும்பி சாப்பிடுறதுக்காக வராரு. ஆனா ஊர் தலைவர் இருக்கார்ல, யாருன்னு தெரியாதவங்கள கூட்டு வந்து படுக்க வச்சதுனால கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. சாப்பாடு போதும் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கவர் மூடி வச்சிடுறாரு. என்ன இவர் இப்படி இருக்காருன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப கையை கழுவிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த பாட்டியோட ஃபேஸை எதர்ச்சியா கவனிக்கிறாரு. இந்த பாட்டியை ஏற்கனவே இந்த ஊர் தலைவருக்கு தெரியும் போல. இப்ப ஊர் தலைவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இவரோட வீட்டுக்கு போலீஸ் வர மாதிரிலாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அந்த சமயம் இவர் சின்ன பையன் போல. என்ன விஷயம் எக்ஸாக்டா ஓடிட்டு இருக்குன்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப பயந்த மாதிரி இவரும் இந்த இடத்தை விட்டு வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஏசிபியும் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. என்ன நிலவரம் அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை முடிக்கிறதுல தான் குறியா இருக்காரு. சார் கேஸை முடிச்சு விட்டுறலாம், மத்த கேஸை பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சட்டுன்னு நம்ம எஸ்ஐ உள்ள புந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இல்ல சார், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் தாங்க, இந்த கேஸை நான் சால்வ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஏசிபிக்குமே ஹீரோ தைரியமா பேசுறது பிடிச்சிருக்கு. 2 நாள் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. எஸ்ஐயும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த பாட்டியோட ரோல வடிவுக்கரசி தான் பண்ணிருப்பாங்க. இவங்கள நான் பாட்டினே சொல்றேன். இந்த பாட்டி இருக்காங்கல்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மதனோட பொண்ணு இருக்காங்கல்ல கவனிக்கிறாங்க. கவனிச்சவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்ப அப்பாவும் அம்மாவும் இந்த பாட்டி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பாட்டிமா, உங்களுக்கு என்னாச்சு, எதனால விழுந்தீங்க, எதுக்காக இங்க வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த பாட்டிக்கு அப்போ ஒரு சவுண்ட் கேட்டோன்னா பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வருது. அதாவது மோளம் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. பையன் கிட்ட ஒரு பொம்மை இருக்கும், அதுல இருந்து தான் இந்த சவுண்ட் வருது. அவன் காது மிஷினை போடாம இருக்கிறதுனால தான் சவுண்ட் கேட்காம இப்படி பண்ணிருப்பான். இப்ப சவுண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டி ஓரளவுக்கு பெட்டராலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வேலைக்காரர் ஒருத்தர் கவனிக்கிறாரு. அவருக்கு இந்த பாட்டியை தெரியும் போல. லைட்டா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரே ஒரு குடிசை மட்டும்தான் இருக்கு. இந்த குடிசையில யார் இருக்கான்னு எஸ்ஐ விசாரிக்கிறாரு. ஆப்போ சொல்ற மாதிரி ஒரு பாட்டி தான் இருப்பாங்கன்ற மாதிரி அசிஸ்டன்டான கான்ஸ்டபிள் சொல்றாரு. செக் பண்றதுக்காக இவர் கான்ஸ்டபிள் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அந்த பாட்டி கொஞ்ச நாளாவே இந்த பக்கம் வராத மாதிரி தெரியுது. அதே மாதிரி அந்த பாட்டி யூஸ் பண்ற பொருள்லாம் ரொம்ப கனமா இருக்கு. இவங்களாலேயே தூக்க முடியல. இதை எப்படி பாட்டி தூக்குவாங்கன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க சின்ன சின்னதா செடி இருக்கு. அதுல ஒரு செடி இவரை கடிக்கிறதுக்கெல்லாம் பாக்குது. இந்த செடி என்ன கடிக்கிறதுக்கு பார்த்தது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எங்க செடியில முள்ளு இருக்கு, நீங்க தெரியாம முள்ளுல கைய வச்சுட்டு கடிக்க பாக்குதுன்னு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிளும் கேக்குறாரு. இப்ப பாட்டி வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருளா தொட்டு பாக்குறாங்க. இந்த பாட்டிக்கும் வீட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா ஹீரோ மாடு வாங்கணும்னு நினைச்சிருப்பாரு. இப்போ ஒருத்தர் கிட்ட மாடு வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல ஊர் தலைவர் இருக்காருல, அந்த பாட்டியை பத்தி உங்களுக்கு தெரியாது, வீட்டுல இருந்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டாரு.
என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, அந்த பாட்டி வேற கேஸ்ட், அதுதானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தம்பி அது மட்டும் இல்ல தம்பி, வேற சில விஷயங்கள் இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ இந்த இடத்துல ஏத்துக்கவே மாட்டாரு. இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் வீட்டை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இப்ப வீட்டுல இருக்க ஒவ்வொரு தூணா தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இவங்க வாழ்ந்திருக்காங்க போல. ஏன்னா இந்த வீட்டுல சில இடங்களை பார்த்து பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டிக்கும் வீடுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப ஊர் தலைவர் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த பாட்டியை பத்தி சொல்றாரு. நான் சின்ன பையனா இருக்கும் போதே இந்த பாட்டியை பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாட்டி எந்திரிச்சு நடந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் மதனோட ஒய்ஃப் பிரியாவும் கவனிக்கிறாங்க. இப்ப பசங்களை கூட்டிட்டு பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா பையன் சவுண்ட் வர வச்சான்ல, அதுக்காக பாட்டி கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இதை தாண்டி இப்ப பிரியா இருக்காங்கல்ல, பாட்டி நீங்க யார் பாட்டி, என்னாச்சு, எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டியும் சைன் லாங்குவேஜ்லயே இது என்னோட வீடுன்ற மாதிரி சொல்றாங்க. இது உங்க வீடான்ற மாதிரி பிரியா ஆச்சரியமா கேக்குறாங்க. இப்ப ஊர் தலைவர் சொல்ற பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. அந்த சமயம் இவர் சின்ன பையனா இருப்பாரு. அம்மா இருக்காங்கல்ல, இவரை குளிக்கலாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இந்த இடத்துக்கு வராங்க. ஒரு முக்கியமான தகவலை சொல்றதுக்காக தான் வராங்க. அந்த ஒச்சி கிளவி இருக்குல்ல, திரும்பி வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு, சில சின்ன பசங்க இறந்து போயிருக்காங்க, அதனால சின்ன பசங்களை கவனமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்றாரு. இத பாக்குற சின்ன பையனான தலைவரும் ரொம்ப ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அதாவது ஒச்சி கிளவின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பாக்குற சின்ன பசங்களாம் ரொம்ப பயப்படுவாங்க போல. அந்த சமயத்துல சின்ன பசங்களை பயம்புத்துறதுக்காக ஒச்சி கிளவியை வச்சுதான் சாங்கே பாடுவாங்க. அந்த அளவுக்கு ஒச்சி கிளவின்றவங்க ரொம்ப மோசமானவங்களா இருப்பாங்க. கதை சொல்லிட்டு இருக்க ஊர் தலைவர் இருக்கார்ல, நான் அப்ப பார்க்கும் போதே இவங்க பாட்டியா இருந்தாங்க, இப்ப பாக்குறதுக்கும் பாட்டி மாதிரி தான் இருக்காங்க, நியாயமா இவங்க இறந்து போயிருக்கணும்ல, அதனால இவங்க பின்னாடி நிறைய மர்மம் இருக்கு, வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ சுத்தமா இந்த விஷயத்த நம்ப மாட்டாரு. இந்த சைடுல பாட்டி இருக்காங்கல்ல, இந்த சின்ன பசங்களை கொஞ்சம் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. ஊர் தலைவர் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா இவர் சொல்றத சுத்தமா மதன் ஏத்துக்கவே மாட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பாட்டியை காட்டுறாங்க. ஒரு பேத்தி இறந்து போனாங்கல்ல, அவங்களோட பாட்டி இவங்களா தான் இருப்பாங்க. இவங்க ஒரு பகுதியில மயங்கின மாதிரி விழுந்து கிடந்திருக்காங்க போல, அதனால ஆளுங்க படுக்க வச்சிருக்காங்க. இந்த பாட்டி கிட்ட கேட்கலான்னு இவங்க விசாரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பேத்தியை யாரு அட்டாக் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாட்டி எதையோ பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க போல, பேசவே மாட்டாங்க. இவங்களுக்கு வைத்தியெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட அந்த செடியை பத்தி கேட்கலான்ற மாதிரி எஸ்ஐயும் செடியை பத்தி கேட்கிறாரு. இந்த செடி தான் ஹீரோவை கடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். செடியை பார்க்குற வைத்தியர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு, இருங்க உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. அதுல இருக்க விஷயத்தெல்லாம் இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் இந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த சின்ன பசங்க கிட்ட பேசிக்கிட்டே இந்த சின்ன பசங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இப்போ ஒரு பட்டனை பிரஸ் பண்ணோம்னா அங்க ஒரு கதவு திறக்குது. சோ இந்த வீட்ல நிறைய சீக்ரெட் டோர்ஸ்லாம் இருக்கு போல, அது எல்லாத்தையும் இந்த சின்ன பசங்க கிட்ட இவங்க காமிச்சிட்டுலாம் இருக்காங்க. அதே சமயம் இந்த வைத்தியர் சொல்ற கதையை நமக்கு காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒய்ஃப் இளமையை பார்த்து ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா ஒரு குழந்தை பெத்து எடுத்தோன்னே ஒய்ஃபோட இளமை குறைஞ்சிருது. அதை பார்க்கிறவரு வேதனைப்படுறாரு. ஒய்ஃப் எப்பவுமே இளமையாவே இருக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அதுக்காக ஒரு பயணத்துக்கு கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க பேரம்பேத்திலாம் எடுத்துடுறாங்க. இருந்தாலுமே அவர் வரதுக்கு லேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க பாட்டியா மாறினதுக்கு அப்புறம் அவருமே திரும்பி வராரு. ஆனா அப்ப எப்படி போனாரோ அதே மாதிரிதான் இப்பயும் இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஊர் மக்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவருக்கு மட்டும் எப்படி வயசே ஆகல அப்படின்ற மாதிரிலாம் பிரமிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்றது ஒரு சாமியாருக்கு தெரிஞ்சிருது. அவர் ஊர் மக்கள் கிட்ட அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது இவர் வேற ஒரு பகுதிக்கு போனார்ல, அந்த இடத்துல சில தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணி தான் இந்த இளமையை பெற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு வித்தியாசமான செடி இருக்கும், அந்த செடியை பொறுத்த வரைக்கும் மனுஷனை கடிக்கலாம் செய்யும். அந்த செடி மூலியமா ஒரு மாந்திரிகமான விஷயத்த பண்ணிருக்காரு. அது என்னன்னா, சின்ன பசங்களை சாவடிச்சு அவங்களோட இதயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இதயத்தை அந்த செடி கூட மிக்ஸ் பண்ணி இவர் சாப்பிட்டாருன்னா இவரோட இளமை கிடைக்கும். ரொம்ப இளமை கிடைக்கணும்னு நினைச்சா 2-3 பசங்களோட இதயத்தை சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா திரும்பி இளமையா மாறிடுவாங்க, திரும்பி வயசாகும். திரும்பி வயசானதுக்கு அப்புறம் அதே மெத்தடை இவங்க ஃபாலோ பண்ணலாம். இப்படி ஃபாலோ பண்றது மூலியமா சாவே இல்லாம வாழ முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. வந்த ஹஸ்பண்ட் கிட்ட இந்த ஒய்ஃபும் பேசுறாங்க. நான் இவ்வளவு கிளவியா மாறிட்டேன், நீங்க மட்டும் எப்படி இளமையா இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உன்னை இளமையா மாத்துறதுக்காக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன், உன்னை இளமையா மாத்த போறேன், இந்த செடி மூலியமா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி சின்ன பசங்களோட இதயத்தை எடுக்கணும்ல, அதை பத்தியும் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எங்க போறதுன்னு கேக்குறாங்க. இந்த சமயம் தான் இந்த தாத்தாவோட பையன் இருக்காரு பாத்தீங்களா, அப்பா நீங்க ரொம்ப இளமையா இருக்கீங்கப்பா, என்னை விட இளமையா இருக்கீங்க, இதுதான் உங்க பேரன் பேத்திங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப இவர் இருக்காருல, பேரன் பேத்திங்களை கொஞ்சம் வில்லத்தனமா பாக்குறாரு. எப்படி பசங்க கிடைப்பாங்கன்னு கேட்டல, இவங்கள தான் சாவடிக்க போறோன்ற மாதிரி பாட்டியை பார்த்தோம் சிக்னல் கொடுக்குறாரு.
பாட்டியாவது இதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா பாட்டியும் சாவடிக்கலான்ற எண்ணத்துல தான் இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, சொந்த குடும்பத்தையே அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பையன் மருமக எல்லாரையும் சாவடிச்சிருக்காரு. இப்ப பேரம்பேத்திங்களை சாவடிச்சு இதயத்தை எடுக்கலான்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள ஊர் மக்களுக்கு இவர் தப்பானவர்னு தெரிஞ்சிருது இல்ல, அதனால ஊர் மக்கள் சேர்ந்து லாக் பண்ணிடுறாங்க. இவரை உயிரோட எரிச்சு சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, ஒச்சி உன்னை இளமையா பார்க்கணும்னு நினைச்சேன், எப்படியாவது நீ மட்டும் இளமையா இரு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த சமயம் மேலெல்லாம் அடிச்சிருப்பாங்க. இதனால தான் பாட்டிக்கு இந்த சவுண்ட் கேட்டா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்திருக்கும். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. இந்த பாட்டி இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க தப்பிச்சு போன 2வது நாள் சின்ன சின்ன பசங்களாம் இறந்து போன மாதிரி கிடைப்பாங்க. அவங்களோட இதயமும் மிஸ் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒச்சி கிழவி தான். அவகிட்ட கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஒச்சி கிழவியை பொறுத்த வரைக்கும் பாட்டியா மாறுவாங்க, திரும்பி யாரையாவது சாவடிச்சு இளமையா மாறுவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சின்ன பசங்களெல்லாம் சாவடிப்பாங்கன்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு கதை இருக்கும். நிறைய பேர் அதை கதையா நினைப்பாங்க. ஆனா அது கதை கிடையாது, உண்மையான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நடந்த கொலைக்கும் அந்த பாட்டிக்கும் சம்பந்தம் இருக்குன்றது இந்த எஸ்ஐக்கு புரிய ஆரம்பிச்சிருது. அந்த பாட்டி அந்த வீட்ல இருக்காங்கல்ல, வீட்ல இருக்க ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த செடியை தான் தேடிட்டு இருக்காங்க போல. அதே மாதிரி மதன் என்ன பண்றாருன்னா, ஊர் தலைவரை டிராப் பண்றாரு. ஊர் தலைவரும் கவனமா இருங்க தம்பின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் கண்டுக்காம இவரும் ஜீப் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிளுக்கும் அந்த பாட்டி எக்ஸாக்டா எங்க இருக்காங்கன்றது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா சுத்து வட்டாரத்துல நிறைய கிராமம் இருக்கும். எந்த கிராமத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி ஒவ்வொரு இடமா தேடி வந்தாங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல அந்த வித்தியாசமான செடி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கதான் செடி இருக்குன்ற மாதிரிலாம் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. பசங்க எங்க போனாங்கன்னு இப்பதான் ஒய்ஃப் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டி இருக்காங்கல்ல, சட்டுன்னு எதிர வந்து நிக்கிறாங்க. இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் மதனும் வீட்டுக்கு வராரு. என்ன கரண்ட் இல்லாம இருக்கு, ஒய்ஃப் எங்க, பசங்க எங்கன்ற மாதிரிலாம் ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது இந்த பாட்டி சட்டுன்னு எதிர வந்து நிக்கிறாங்க. என்ன பாட்டி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. பாட்டி அட்டாக் பண்ணும்போது இவரும் தடுக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பாட்டி இருக்காங்கல்ல, மண்டையிலேயே அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி அடிச்சிட்டு இருக்கிறது அந்த சின்ன பசங்க பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இந்த பாட்டி ஆபத்தானவங்க போலன்னு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. கதவு திறந்திருக்கிறதுனால இந்த சின்ன பசங்க தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த பாட்டி எதையோ திருவுறாங்க. கதவு சாத்திருது. இந்த பாட்டிக்கு இந்த வீடை பத்தி எல்லாம் தெரியும். ஏன்னா இந்த பாட்டியோட வீடா தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இவங்க ஆப்ஷன்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஊர் தலைவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒச்சி கிளவினால பெருசா ஏதாவது ஆபத்து வரப்போகுதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இதை பத்தி இவரோட ஆளுங்க கிட்ட பேசுறாரு. நம்ம பூஜை மாதிரி பண்ணலாம், கண்டிப்பா கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் கிட்ட இந்த மாதிரி கேஸை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறாரு. சார் நான் சர்வீஸ்க்கு வந்து கரெக்டா 30 வருஷம் தான் ஆகுது, நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி உங்களை விட பழைய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்கன்னு எஸ்ஐ சொல்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, இருங்க அவருக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே கால் பண்றாரு. அவர் வீட்டுல சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது கால் வருது. அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்களுமே இந்த கேஸை பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன பசங்களோட இதயம் காணாம போன மாதிரி ஏதாவது கேஸை பார்த்திருக்கீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப பாட்டியை காட்டுறாங்க. கதவை மூடி பசங்களை தடுத்துட்டாங்கல்ல, இப்ப பசங்களை நெருங்கி அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள மயக்கத்துல இருக்க இந்த மதன் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் எந்திரிக்கிற சவுண்ட் பாட்டிக்கு கேக்குது. இவர் எந்திரிக்கிறதுக்குள்ள சட்டுன்னு பக்கத்துல வந்துடுறாங்க. இவர் எந்திரிச்சு ஏதாவது பண்ணலான்னு பாக்குறதுக்குள்ள இந்த பாட்டி திரும்பி அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப போய் பசங்களை வேட்டையாடலான்னு கிளம்புறாங்க. இந்த இடத்துல எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் சேர்ந்த மாதிரி அந்த போலீஸ் கிட்ட பேசுறாங்க. அவருமே அப்படி ஒரு பாடியை பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டேன், விசாரணை பண்ணோம் ஆனா எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. விசாரணையில ஒரு பாட்டி மேலதான் சந்தேகம் வந்தது, நாங்க இந்த பகுதியில எல்லாம் போய் விசாரணை பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பசங்க எங்க இருக்காங்கன்னு பாட்டிக்கு தெரியல. வேணும்ட்டே கதவை திறக்கலான்னு திறந்துடுறாங்க. சோ கதவு கிட்ட பசங்க வரும்போது புடிச்சுக்கலான்றதுக்காக திறந்துடுறாங்க. பசங்களுமே கதவு திறந்திருக்கு, தப்பிக்கணும்ன்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்த மாதிரி கதவை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி போயிட்டு இருக்கும் போது பொண்ணு நல்லபடியா தாண்டிடுறா. ஆனா இந்த சின்ன பையன் வலிக்கு கீழே விழுந்துடுறான். இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, இந்த சின்ன பையனை அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. நீ மட்டும் வெளியே போனா உன் தம்பி அட்டாக் பண்ணிடுவன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே போகாம அங்கேயே நின்னுட்டு இருக்கா. பக்கத்துல வான்ற மாதிரி பாட்டி கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு பயந்துகிட்டே பக்கத்துல வந்துட்டு இருக்கா. அப்ப தெரியாதனமா தம்பியோட அந்த டிவைஸ் இருக்குல்ல, அதுல காலை வச்சிடுறா. அதுல காலை வச்சோடனே ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்டை கேட்டு இந்த பாட்டி டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, வேணும்ட்டே சவுண்ட் அதிகமாக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பசங்களுக்கு அந்த சவுண்ட் பிரச்சனையே கிடையாது. ஆனா பாட்டியால அந்த சவுண்டை தாங்க முடியல. வேணும்ட்டே அந்த பாட்டிக்கு பக்கத்துல அந்த சவுண்டை கொண்டு போயிடுறா. அந்த பாட்டி கீழே விழுந்துடுறாங்க. அந்த பாட்டி பக்கத்துல வரதுக்கு முன்னாடியே கதவை லாக் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதனால இந்த சின்ன பசங்களால இப்பயும் தப்பிக்க முடியல. சரி வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த 2 சின்ன பசங்களும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க.
அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணாதான் கதவு திறக்கும்ன்றது இந்த சின்ன பசங்களுக்கு தெரியுது. இப்ப எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் சேர்ந்த மாதிரி அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த ஊர்ல தான் இந்த தலைவர் இருப்பாரு. இப்ப தலைவர் கிட்ட அந்த பாட்டியை பத்தி விசாரிக்கும் போது தலைவருமே ஷாக் ஆகுறாரு. நான் கூட கொஞ்சம் ஷாக் ஆன தம்பி, இந்த மாதிரி நீங்க சொல்ற ஒரு பாட்டி வந்திருந்தாங்க, அந்த பாட்டி இந்த வீட்ல தான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஐயா நீங்க ஊர் மக்களை கூட்டிட்டு வாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தம்பி இந்த பூஜையை பாதியிலேயே முடிக்க கூடாது, பூஜையை முடிச்சுட்டு நாங்க வந்துடுறோம், நீங்க போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. எந்த இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இந்த சின்ன பசங்களுக்கு தெரியுதுல. இந்த சின்ன பசங்களுக்கு ஹைட் பத்தல, கஷ்டப்பட்டு எட்டி எட்டி இவங்களுமே அதை திருப்புறாங்க. இப்ப கதவு திறந்துருது. கதவை திறந்தாச்சு, இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு சின்ன பசங்களும் வேகமா கதவை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த பாட்டி இருக்காங்கல்ல, குறுக்க வந்து நின்றுறாங்க. ஐயோ பாட்டி குறுக்க வந்துட்டாங்களேன்னு இந்த பசங்க பயப்படுறாங்க. இப்ப குறுக்க வந்த பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் எஸ்ஐயும் கான்ஸ்டபிளும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அந்த கான்ஸ்டபிள் புகையில போடுறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. எஸ்ஐ மட்டும் தான் கதவை தட்டிட்டு இருக்காரு. போலீஸுங்க தான் வந்திருக்காங்க அப்படின்றது இந்த பாட்டிக்கு தெரியுது. கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம், போலீஸ் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எஸ்ஐ திரும்ப திரும்ப கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. கதவை எவ்வளவு தட்டினாலும் திறக்க மாட்டாங்க. நீங்க வாங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிளையும் கூப்பிடுறாரு. இருங்க தம்பி வரன்ற மாதிரி இவருமே சலிப்பா அந்த இடத்துக்கு வராரு. இவர் பக்கத்துல வரும்போது சட்டுன்னு கதவு திறந்துருது. என்ன ஆட்டோமேட்டிக்கா கதவு திறந்துருச்சுன்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே உள்ள வந்து கொஞ்ச நேரத்துல கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருது. அந்த பாட்டி இவங்க ரெண்டு பேரோட கதையை முடிக்கிறதுக்காக தான் உள்ள வர வச்சிருக்காங்க போல. இவங்க ரெண்டு பேருமே சுத்தி முத்தி தேடலான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, மறைஞ்சிருந்து இவங்க ரெண்டு பேரையும் கவனிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் தேடி வந்துட்டாங்க. இவங்க கதையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பசங்களோட இதயத்தை எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் இந்த பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது இந்த கான்ஸ்டபிள் தேடி வந்துட்டு இருக்க பக்கத்துல தான் இந்த ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க. சின்ன பசங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எழுப்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த எஸ்ஐ இருக்கார்ல, யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படி தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது இந்த பாட்டி இருக்காங்கல்ல, சட்டுன்னு இவருக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவருமே தடுத்து அந்த பாட்டி கிட்ட சண்டை போடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த பாட்டி ரொம்ப பலசாலியா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா இருப்பாங்க. இப்பதான் எஸ்ஐக்கும் கான்ஸ்டபிளுக்கும் இந்த விஷயம் புரியுது. இப்ப எஸ்ஐய பறக்க விட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. எஸ்ஐ அடி வாங்கிட்டு இருக்கிறத கான்ஸ்டபிள் பாக்குறாரு. ஆனா பக்கத்துல போறதுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிருந்து கவனிக்க மட்டும் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப அடி வாங்கிட்டு இருக்க எஸ்ஐ இருக்கார்ல, என்ன எதுவும் பண்ணிராத பாட்டி, உன் குடும்பத்தை சேர்ந்த பேரன் தான் நானு, என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவங்களுமே ஒருவேளை பேரனா இருப்பானான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நெருங்கி பக்கத்துல வராங்க. ஆனா அட்டாக் பண்ண மாட்டாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, பாட்டி அடுத்தவங்களோட இளமையை நீ எடுத்துட்டனா எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல பாட்டி, இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அந்த பாட்டி அசந்த நேரம் ஒரு ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த பாட்டி இவர் அட்டாக் பண்ணிடுறாங்க. இவர் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாரு. பாட்டி கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் மறைஞ்சிருக்க கான்ஸ்டபிள் இருக்கார்ல, இந்த எஸ்ஐக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சார் நீங்க அந்த பாட்டியோட குடும்பத்தை சேர்ந்தவரா, ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் அந்த பாட்டியோட குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இல்ல, அந்த மாதிரி பேசினா அந்த பாட்டி கொஞ்சம் வீக் ஆவாங்க, அந்த டைம் அட்டாக் பண்ணலான்றதுக்காக பொய்யா தான் சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த எஸ்ஐயால சுத்தமா எந்திரிக்க கூட முடியல. அந்த பசங்களை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாரு. அதெல்லாம் கஷ்டம், நான் எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி கான்ஸ்டபிள் பேசிட்டு இருக்காரு. ஆனா எஸ்ஐ இருக்கார்ல, என் உயிரே போனாலும் சரி இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணணும், அந்த பசங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டாரு. எஸ்ஐ உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. நம்ம இன்னமும் பயந்துட்டு இருக்குமே, நம்ம பசங்களை காப்பாத்தணும்ன்ற மாதிரி கான்ஸ்டபிளோட மனசு மாறுது. அந்த பசங்க எங்க இருக்காங்கன்றது கான்ஸ்டபிளுக்கு தெரியும்ல. இப்ப கான்ஸ்டபிள் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த சின்ன பசங்களை எழுப்பி அந்த பசங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பசங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. சரி இங்க இருந்து வெளியே போறது எப்படி, வெளியே போறதுக்கான வழி உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. அப்பயும் அந்த பசங்க கிட்ட இருந்து பதில் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் அந்த பசங்களால பேச முடியாது, காது கேட்காதுன்றது இவருக்கு தெரிய வருது. ஓஹோ இதுதான் பிரச்சனையா, சரி இப்ப கேட்கிறேன்ற மாதிரி இவர் சைன் லாங்குவேஜ்லயே எப்படி வெளியே போறதுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தெரியுமா, எங்க போனோம் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த திருப்ப வேண்டிய இடத்துக்கு இவரை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. பாட்டி இந்த ரெண்டு சின்ன பசங்க எங்கன்னு தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கண்ணில் படாம இவரும் சின்ன பசங்களை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இங்கதான்ற மாதிரி சின்ன பசங்க சொல்றாங்க. ஓஹோ இதை திருப்பணுமான்னு கேட்கிறாரு. சின்ன பசங்க ஆமான்னு சொல்றாங்க. இவருமே திருப்பிடுறாரு. கதவுமே அந்த இடத்துல திறக்க ஆரம்பிக்குது. இன்னொரு சைடு ஊர் தலைவரும் ஆளுங்களும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கதவு திறந்ததை பார்த்து இவர் சந்தோஷப்படுறாரு. வாங்க பசங்களா ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த
இந்த பசங்களோட கையை பிடிச்ச மாதிரி கதவை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள கதவு சட்டுன்னு மூடிடுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாட்டி அந்த இடத்துக்கு வந்து திருப்பி இருப்பாங்க, அதனாலதான் கதவு மூடிடுது. ஐயோ பாட்டி வந்துட்டாங்களேன்ற மாதிரி இவர் பயந்துட்டு இருக்காரு. இப்ப பாட்டி இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவர் அட்டாக் பண்ணிட்டு பசங்களை அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப இவர் திரும்பி எந்திரிச்சு நின்னு இங்க வான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாட்டியுமே திரும்பி கோவமா முறைச்சு பாக்குறாங்க. இவன் கதையை முடிச்சுட்டு பசங்களை பாத்துக்கலான்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி நெருங்கி வரும்போது இவர் தெனாவட்டா சிரிச்சிட்டு இருக்காரு. இவன் எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி பாட்டியும் இந்த இடத்துல முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காரு போல. அந்த இடத்துல எதையோ சிந்தி வச்சிருக்காரு. என்ன சிந்தி வச்சிருக்கான்னு இந்த பாட்டி பார்த்துட்டு இருக்கும் போது இவர் பக்கத்துல இருக்க விளக்கு எடுத்து அதுல தூக்கி எரியிறாரு. ஆக்சுவலா அங்க பெட்ரோல் மாதிரி எதையோ ஊத்தி வச்சிருக்காரு. இப்ப விளக்கு பட்டோன்னு அந்த இடம் எரிய ஆரம்பிக்குதுல. பாட்டியை இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் தப்பிக்க விடக்கூடாதுன்றதுக்காக லாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அடி வாங்கி விழுந்து கடந்த எஸ்ஐ இப்ப கண் முழிச்சிடுறாரு. கான்ஸ்டபிள் என்ன சொல்றாருன்னா பசங்களை கூட்டிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப நீங்கன்னு கேக்குறாரு. என்னாலாம் வர முடியாது, நீங்க பசங்களை கூட்டிட்டு கிளம்புங்கன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. இப்ப எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பசங்களை தூக்கிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த பாட்டி தப்பிக்க கூடாதுன்றதுக்காக கான்ஸ்டபிள் அவங்களை லாக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த இடமே பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்பதான் பூஜையை முடிச்சுட்டு ஊர் தலைவரும் ஆளுங்களும் வந்திருப்பாங்க. அவங்களுமே இந்த வீடு பத்தி எரியறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் இந்த பாட்டி அடிச்சதுல இறந்தே போயிருப்பாங்க போல. இப்ப பேரண்ட்ஸ்மே இந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்காங்கன்றது பசங்களுக்கு தெரியுது. இப்ப பசங்களும் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எப்படியோ அந்த பாட்டியோட கதை முடிஞ்சிருச்சு, பசங்களையாவது காப்பாத்தணுமேன்ற மாதிரி எஸ்ஐ சந்தோஷப்படுறாரு. இப்ப பிரசன்ட்ல எஸ்ஐ தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி மாறி இருக்காரு போல. இப்ப எஸ்ஐ கிட்ட பேசுறதுக்காக வந்த ஆபீசர் இருக்கார்ல, நாங்க செக் பண்ணி பார்த்ததுல அந்த இடத்துல பாட்டியோட பாடியே கிடைக்கல, பாட்டிக்கு என்ன ஆச்சு, அந்த பாட்டி தப்புச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நடந்த விஷயத்த எஸ்ஐயும் சொல்றாரு. எஸ்ஐ அந்த பாட்டி இறந்து போயிருப்பாங்கன்னு தான் நினைச்சிருப்பாரு. இப்ப இவரோட வீட்ல இருந்து இவருக்கு போன் கால் வருது. வீட்டை சேர்ந்தவங்க பேசுவாங்கன்னு பார்த்தா அந்த பாட்டி தான் பேசுறாங்க. நான் உன் பாட்டி பேசுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி பேசுறாங்க. இந்த எஸ்ஐ வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பாட்டி இவரோட வீட்டை சேர்ந்த எல்லாரையும் சாவடிச்சிருக்காங்க போல. அந்த பழி இவர் மேல விழுந்திருக்கு போல. அதனாலதான் இப்ப ஜெயில இருக்காரு. இப்ப எஸ்ஐ இருக்காருல, வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு. அந்த பாட்டி இன்னும் சாவலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் மேற்கொண்டு பேசலாம் நினைக்கிறாரு. ஆனா ஆளுங்க இருக்காங்கல்ல, இவனுக்கு முத்தி போச்சு, வாங்க இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரிலாம் இவரை சேஃபா கூட்டு போறதுக்காக இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த எஸ்ஐ திரும்ப திரும்ப கத்திட்டு இருக்காரு. அவளை விட மாட்டேன், அவளை விட மாட்டேன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. கிரானியோட செகண்ட் பார்ட்டும் வரோன்ற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.